வணக்கம் மக்களை, இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது 2000 ஆண்டுகள் பழமையான கல்லணைக்கு தான் வந்திருக்கோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நீர் மேலாண்மையிலும் தமிழர்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் இன்றளவும் உபயோகத்தில் உள்ள பழம்பெருமையான அணை இந்த கல்லணையாகும். மாமன்னர் கரிகார் சோழனால் கட்டப்பட்ட இந்த கல்லணையின் நீளம் 1080 அடி, அகலம் 66 அடி, உயரம் 18 அடி. இது நெளிந்த வளைந்த அமைப்புடன் காணப்படுகிறது. கல்லும் களிமண்ணும் மட்டுமே சேர்ந்த ஓர் அமைப்பு 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக காவிரி வெள்ளத்தை தடுத்து வருவது இன்றளவும் அதிசயமாக பார்க்கப்படுகின்றது. காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வந்து மக்கள் துயரப்படுவதைக் கண்டு அதை தடுக்க காவிரியில் ஒரு பெரிய அணையை கட்ட முடிவெடுக்கிறார் கரிகார் சோழன். நொடிக்கு 2 லட்சம் கனநீர் பாயும் காவிரியின் மேல் அணை கட்டுவது அவ்வளவு சாதாரணமானதல்ல. காவிரி ஆற்றின் மீது பெரும் பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் அப்பாறைகள் செல்ல, அப்பாறையின் மீது வேறொரு பாறையை வைத்து நடுவில் தண்ணீரில் கரையாத ஒரு விதமான ஒட்டும் களிமண்ணை கொண்டு புதிய பாறைகளை பூசி இரண்டும் ஒட்டிக்கொள்ளும் விதமாக செய்தனர். இதுவே இவ்வணையின் கட்டட தொழில்நுட்பமாகும். ஆங்கிலேயர் காலத்தில் இவ்வணையை இடித்து புதிய அணை கட்ட திட்டமிட்டனர். ஆனால் அப்பொழுது சென்னை மாநில பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளராக இருந்த சர் ஆர்தர் காட்டன் என்பவரே இவ்வணை பழம்பெருமையான அணை என்றும் இதனை பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டவரும் அவரே ஆவார். இன்று கல்லணையின் பெருமை உலகறிய செய்ய முக்கியமான காரணம் அந்த ஆங்கிலேய மாமேதை ஆர்தர் காட்டனே ஆவார். இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க அணையை கட்டிய மாமன்னன் கரிகார் சோழனுக்கு அரசு சார்பாக திருக்காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் இந்த பெரிய மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இந்த மண்டபத்தில் எழுத்துப்பூர்வமாகவும் ஓவியங்கள் வாயிலாகவும் இவ்வணையின் வரலாறு, இங்கு பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம், இவ்வணையை கட்டியதற்கான காரணம் ஆகிய அனைத்தும் இயற்றப்பட்டுள்ளன. கல்லும் களிமண்ணும் மட்டுமே சேர்த்து கட்டப்பட்ட இக்கல்லணை கட்டி முடிக்க 30 ஆண்டுகள் தேவைப்பட்டன. 12 அடி ஆழத்திற்கு கீழே பாறைகள் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி அணை கட்டப்பட்டுள்ளது. அப்பாறைகளின் இணைப்பிற்கு களிமண் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது கூடுதல் சிறப்பு. 1839 ஆண்டு கல்லணை மீது பாலம் ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த பாலத்தின் மீதளவே இன்றளவும் மக்கள் நின்று கல்லணையின் அழகை ரசித்து கொண்டிருக்கின்றனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்வதற்காக குழந்தைகளுக்கு சிறப்பு விளையாட்டு அரங்கங்கள் உள்ளே ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பது கூடுதல் சிறப்பு.